நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. வசனம் வாசிக்கிட்டா? வேண்டாமா வேண்டாமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கல்வாரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஜோஸ்வா டிவிக்கும் அதன் ஸ்தாபகர்களுக்கும் இதை பார்க்கிற அருமையான எல்லா தேவ ஜனங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோகத்தின் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் பெருகுவதாக. நம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நம் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன். நம் ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் நல்லவர். அப்படி சொல்லி பாருங்களேன். அவர் நல்லவர் நல்லவர் சொல்லணும். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் உன்னதர், அவர் உயர்ந்தவர் அப்படி சொல்லி பாருங்கள். 14 பேர் சிறந்தவராக அவர் வெளிப்படுவார். நம் ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்ம எல்லோரும் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேணுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீங்கள் வந்தால் போதும் ஐயா. நீ நிறைவானவர். ஓ, விவரிக்க முடியாதவர், கிரகிக்க முடியாதவர். ஓ நன்றி அப்பா, கோடி நன்றி ஆண்டவரை. நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். நீ பேசுகிறவர், நாங்கள் கேட்கணும்ப்பா. எங்களை சரிப்படுத்துங்க. எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை சரிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் அடிமைக்கு உங்களுக்கு பேச சொன்ன காரியம் என்னவென்றால், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதை நான் முன்னால் பேசியிருக்கேன், அது வேறு மாதிரி. ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார் 7:1, நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம்பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்நிய வல்லமைகளை நான் அழிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பிசாசின் கீழே அழிக்கும்படி அவர் வெளிப்பட்டார். ஆமாம், நல்ல தைரியமாக இருங்க. ஒருவேளை ஒரு சிலருக்கு எப்போ பார்த்தாலும் பிசாசை குறித்த பயம், பலவீனத்தை குறித்த பயம், ஏதோ ஒரு பயம், மரண பயம் அப்படியே அழுத்துக்கிட்டே இருக்கும். எதை பார்த்தாலும் பயம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு 7 விதமான ஜாதி. இந்த வசனம் சொல்லுகிறது, நம்மிலும் பெருத்தவன் அவன். இந்த வார்த்தை அப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லு, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய. ஒருவேளை நம்மளை விட அதிகமாக வேலை செய்தாலும், நமக்கு விரோதமாய் போராடினாலும், ஆண்டவர் சொல்கிறாரு இந்த 7 விதமான ஜாதிகளையும் உன்னை விட்டு நான் துரத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துரத்துவேன். அவர் சொன்னதை அவரை அழிக்கத்தான், பிசாசுகளை அழிக்கத்தான் அந்த பூமிக்கு வந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கி பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? நாளைக்கு அந்த கிழமை கனமான நாள் வருதே அப்படி இப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கிறீர்களா? இல்லவே இல்லை. நம்ம ஆண்டவர் அதை விட பெரியவர். ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளில் அதில் பார்த்தீங்கன்னா உபாகமம் இன்றைக்கி 7:1 பேசுகிறார். இதை கொஞ்சம் பைபிள் எடுத்து பாருங்கள். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அடிமை வாழ்க்கையில் நான் அப்படி பயப்படுவேன். எதை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்கும். எதை பார்த்தாலும் இரவெல்லாம் தூங்காத நாட்கள் ஏராளம் உண்டு. ஆனால் இதெல்லாம் கர்த்தர் அதை அப்புறப்படுத்த முடியாத அபிஷேகத்தை அடிமை மேலே வைத்தார். உங்களுக்கும் தருவார். அந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே இன்றைக்கி வைக்க போகிறார். கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், உங்கள் மேலே ஒரு மேற்கொள்ளுகிற அபிஷேகம். இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற தேவஜனமே, உங்கள் எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை அழிக்கக்கூடிய அபிஷேகத்தை உங்கள் மேலே வைப்பார்.
அவர் சத்துருவை ஜெயித்தார். ஆமாம், ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் 18ஆம் உபாகமம் 6:18 சொல்லியிருக்கு கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நன்றாய் இருப்பதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆமாம், நம்ம பெற்றுக்கொள்ளணும், நம்ம சுதந்தரிக்கணும். கிறிஸ்தவ ஜனம் என்பது ஜெயம் கொள்ளுகிறவன் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜெபிக்க நேரம் ஜெபிக்கணும், அழ நேரம் அழுத நேரம் அழணும், உபவாசிக்க நேரம் உபவாசிக்கணும். அவனை கீழ்ப்படுத்தி மேற்கொள்கிற அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இந்த நாட்களில் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நீங்கள் கேட்டால் ஆண்டவர் தருவார். யோசுவாவுக்கு கொடுத்தார் யுத்தம் பண்ணுகிற அபிஷேகத்தை. அப்படிப்பட்ட கிருபை உங்கள் மேலே வைப்பார் தெய்வப்பிள்ளை. இன்றைக்கி கர்த்தர் அப்படி எனக்கு சொல்லுகிறார், உங்கள் மேலே அப்படி வைப்பார். இந்த வசனம் சொல்லுகிறது, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களையெல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்குறாரு. நீ சுதந்திரிக்க போகிற, நீ ஆசீர்வாதத்தை சத்துருவெல்லாம் விரட்டணும், நீ சுதந்திரிக்கணும்னா நான் சொன்னதை நீ என்ன செய்யணுங்காரு. என்ன சொல்கிறார் பாருங்க, நீ உபாகமம் 6, அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உபாகமம் 6:18-19 வசனம் சொல்லுது, உன் முகத்திற்கு முன்பாக 19ஆம் வசனம் துரத்தி விடுகிறதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த நாளில் அவருக்கு செம்மையானதை நம்ம செய்யணும். சத்துரு நம்ம வீட்டில் விளையாடுவதற்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஆமாம், அவன் இருக்கிறதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, ஒருவேளை சீரியல் ஓடுதா வீட்டில், செல்லில் ஒருவேளை தேவையில்லாத நீங்கள் பார்க்குறீங்களா, கர்த்தருக்கு பிரியமில்லாத பார்க்குறீங்களா? இல்லை என்ன சொல்கிறார் பாருங்களேன், நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. அப்போ தான் இந்த 7 ஆவிகள் வெளியே போகும். அல்லனா கூட 2 கூட்டிகிட்டு வந்துடும். ரொம்ப கவனம். நான் ஆண்டு சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான பெற்றோரே, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. உபாகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பைபிள் எடுத்துக்கோங்க, இந்த வசனத்தை பாருங்கள். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 14ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. அப்படி சொல்கிறார். நான் உன் வீட்டில் உலாவ விரும்புகிறேன். எப்படி சொல்கிறார் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், விடுதலை கொடுக்க பாவத்திலிருந்து, உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும், உன் கையில் ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய எல்லைகளுக்குள்ளே, நம்முடைய தொழில்துறைகளிலே அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. ஆண்டவர் சுத்தத்தை பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். ஆண்டவர் சொல்கிறார், லேவியர் ஆகமத்தில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, எல்லா அந்த லேவியராகமும் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. லேவியராகமும் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம், கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். செலக்டர் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறாராம் உங்களையும் என்னையும். அவங்கள விட்டு, உலகத்தை விட்டு, அசுத்தத்தை விட்டு, டிவியை விட்டு, நாடகத்தை விட்டு, காதலை விட்டு, குடியை விட்டு, புறங்கூறுறதை குறித்து, பொறாமை, மன்னிக்க முடியாத இந்த தன்மைகளெல்லாம் விட்டு நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காராம், பிரிச்சிருக்காராம். அந்த சாக்கடைக்கில் நம்ம போகக்கூடாது. தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் பல மணி நேரம் ஜெபிங்க, காத்துருங்க, 10 மணி நேரம் ஜெபிப்போம். அப்படி வருவோமே, பரிசுத்தவான்களைப் போல வாழ்ந்து காட்டுவோமே. தேவ ஜனமே, அரை மணி நேரம் 5 நிமிஷம் அல்ல, வந்து போகிறது அல்ல, உன்னதமோடைய மறைவுக்குள்ளாய் பல மணி நேரம் செபிக்கும்படியாய் நம்முடைய பாளையம், நம்முடைய உள்ளம்,
நம்முடைய கணவன் உள்ளம், நம்முடைய பிள்ளைகள் உள்ளங்கள், நம்முடைய இல்லங்கள் பாளையம் சுத்தமாக இருக்கும்படியாய் நம்ம பரிசுத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை எனக்கன்பான தேவஜனமே, யோனா 2ஆம் அதிகாரத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. மாயையை பின்பற்றி அது பந்து போயிடும். டிவி நாடகம், ஒருவேளை நரகம் காத்திருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஏன் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக வாழ சொல்கிறாருன்னா, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் நம்மை தப்புவிக்கும்படியாய், அந்த நரக ஆக்கினை போய் நாம் அடையக்கூடாது என்பதற்காக ஜீவனையை கொடுக்கும்படி பூமிக்கு வந்தார். இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்தி ராஜ்யத்துக்கு எடுக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்கிறாரு, இந்த உலக எதுக்கெல்லாம் அடிக்டாக இருக்கீங்களோ இன்னைக்கு தூக்கி எரிச்சிருங்க. பிசாசு 7 விதமான ஆவிகளை துரத்தி உங்களுக்கு விடுதலை தருவார், வெற்றியை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். என்ன செய்வார் தெரியுமா? வரீங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரம். எனக்கு அன்பான தேவஜனம், இதெல்லாம் நிறைவேறும். பரிசுத்தத்துக்கு மட்டும் ஒப்பு கொடுங்க. ஜெபிக்க 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 நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவார். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். நமக்குள்ளே வருவார், நம்ம சாயெல்லாம் மாற்றுவார், நம்முடைய சுபாவத்தெல்லாம் மாற்றுவார், நம்முடைய வார்த்தையை மாற்றுவார், நம்முடைய செயல்களை மாற்றுவார். நீ செய்த தவறுன்னு சொல்லுவார், கண்டிப்பார், திருத்துவார். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டு சொல்கிறார் பாருங்க, துரத்த மட்டுமா செய்வேன். அதில் என்ன சொல்கிறார் பாருங்க, 8ஆம் வசனம் சொல்லுகிறது. 8ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லுது, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நம்மளை செலக்டட் பண்ணியிருக்காரு, பரிசுத்த ஜனமா. நம்மளை எவ்வளோ நம்பி இருக்கார் பாருங்களேன். நீ 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டாராம். எவ்வளோ வல்லமையுள்ள தேவன், பரிசுத்த தெய்வம். அழுக்காக இருந்த நம்மளை, சாபமாக இருந்த நம்மளை, பிசாசுக்கு அடிமையாக இருந்த நம்மளை, அடிமைத்தனத்திலிருந்து வாழ்ந்த நம்மளை, கஷ்டப்பட்ட நம்ம ஏழைகளை, படிக்காத நம்மளை, அழகற்ற நம்மளை என்ன செய்தாராம்? அவருக்கு சொந்தமாய். எவ்வளோ அழகாக இருப்பார். கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நம்மளை அவருக்கு செலக்ட் பண்ணியிருக்காரா. ஏன் பிள்ளை? நம்மளை வாழ வைக்கிற தெய்வம், விட்டு கொடுக்காதவர், மனதார வாழ வைப்பார். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு பெற்றோரை விட மேலானவர். பெற்றோர் கூட இது பிள்ளைக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பாருங்கள், என்னைக்காவது போதும்னு சொல்லியிருக்காரா? நம்மளுக்கு எப்பவும் கேட்டாலும் அவர் தந்து கொண்டே இருக்கிற தெய்வம். அப்படிப்பட்ட அன்புள்ள, இரக்கமுள்ள, பாசமுள்ள, நேசமுள்ள அந்த தெய்வத்துக்கு நானும் நீங்களும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? நல்ல பல மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தமாக வாழ முடியல சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க 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 எல்லா அசுத்தங்களும் உங்களை விட்டு ஓடிடும். இன்னைக்கு அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் உங்கள் சொந்தமாக, என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் உங்கள் பிள்ளை என்னை மாற்றிருக்கீங்களே, நான் உங்களை மாதிரி வாழணும்ப்பா, நான் உங்களை மாதிரி இருக்கணும். அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள். தேவ சாயலாய், தேவ சாயலாய், கர்த்தரின் சாயலாய் உங்களை மாற்றுவார், உன் பிள்ளையை மாற்றுவார், குடும்பத்தை மாற்றுவார், திருச்சபைகளை மாற்றுவார், தேவஜனங்களை மாற்றுவார், நம்மை மாற்றுவார். அவர் மாற்றுகிற தேவன் நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பார். அந்த கிருபையை உங்கள் மேலே வைக்கிறார். 2வது வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்பான பெற்றோரே, இன்னைக்கு 7 விதமான ஆவிகளை துரத்துகிறார். எல்லாம் கெட் அவுட் சொல்லுங்க. உன் வீட்டை விட்டு, உங்கள் தொழிலை விட்டு எங்கெல்லாம் முடக்கணும்னு செயல்படுதானோ அந்த ஆவி என்ன செய்யும் தெரியுமா? பிசாசு பலவீனத்தை போடுவான், நெருக்குவான், முடக்குவான். எல்லாவற்றையும் கர்த்தர் துரத்தி கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் கானானியர், கிர்காசியர், எபூசியர், எல்லாவற்றையும் டேக்கஸ்மான், ரீக்கனா, தூட்டா, கந்தா, பீக்கனா, சி எங்கெல்லாம் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கிறானோ, பில்லி சுனியமா, மந்திரமா, யாகமா, தகடா, சில சர்ப்பத்தின் வல்லமையா, சில பயமுறுத்துகிற செத்தாவிகள், சபிக்கப்பட்டவை எல்லாம் டேக்கனா, சி கெட் அவுட். எல்லாம் வடேசுவின் நரகத்துக்கு நேராய் போயேசுவின் நாமத்தினாலே உங்களை கொண்டு துரத்துவார். நீங்களே துரத்துவீங்க. கர்த்தர் இந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே வைக்க போகிறார். 2வது ஆண்டு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்கிற சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 164ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள், நீங்கள் விசுவாசிங்க. 7 விதமான ஆவிகளையும் கர்த்தனைக்கு துரத்திக்கிட்டு இருக்காரு. தேவதூல இறங்கிட்டாங்க, பரிசுத்தவான்கள் இறங்கிட்டாங்க. அவங்க அந்த பிசாசின் சிறகுகள் ஒடிக்கப்படுகிறது, ஒடிந்து விழுகிறது. நான் அதை பார்க்கிறேன், ஒடிகிறது. பிசாசின் சிறகுகள், செட்டைகள், டாக்கஸ்மனி செட் எல்லாம், விட்டஸ்மனி எல்லாம் ஒடிகிறது. கர்த்தர் ஒடித்து கொண்டு இருக்கிறார். சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 164ஆம் வசனம் பாருங்கள், எனக்கு அன்பான பெற்றோரே, பரிசுத்தமாக மாத்திரம் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஒருவேளை
நான் ஒரு நாள் நரகம் என்பது நாடகத்தை நான் பார்த்தேன். ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அந்த ஆண்டவர் பரலோகத்தை காண்பித்தார். நரகம் என்பதை பார்த்தேன். நடுங்கியே போனேன். ஏசப்பா, தயவுசெய்து நாங்கள் ஒருவரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. தேவஜனமே, நமக்கு மரணம் என்பது இருக்கிறது, பரலோகம் போக வேண்டும். ஆயத்தம், பரிசுத்தம், ஆயத்தம், ஜெபம், வேத வாசிப்பு, கீழ்ப்படிதல், மன்னிப்பு எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஜெபிக்கச்சு அதை மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு. பார்க்கிற தேவஜனமே, 10 மணி நேரம் ஜெபிப்போம், சேர்த்து பெற்றுக்கொள்வோம், எல்லாம் நம்மை தேடி வரும். இதில் பார்த்தீங்கன்னா 119ஆம் அதிகாரம் 164ஆம் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம், உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரே நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன்னு சொல்கிறார் தாவீது. துதிக்கிறதுனால எனக்கு அன்பான பெற்றோரே, துதி நம்ம நிறைய கேட்குறோம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் அப்படிலாம் நம்ம பாடுறோம். ஆனால் நம்ம துதிக்கிறோமா? கர்த்தரை உயர்த்துறோமா? நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர், நீ வல்லவர், நீ பெரியவர் என்று நம்ம துதிக்க தான் சத்துருவை நம்ம துரத்த முடியும். தாவீது நிறைய சம்பவத்தில், தாவீதுக்கு நிறைய நெருக்கடி, நிறைய பிரச்சனை. ஆனால் துதித்து எனக்கு அன்பான தேவஜனமே, துதித்து அவன் ஜெயம் எடுத்தான். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நியாயாதிபதிகளில், எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் நம்ம துதிப்பதற்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை துதியின் உடையிலான்னு நிரப்புங்கப்பா, எனக்கு பாட தெரியலை, எனக்கு துதிக்க தெரியலை அப்படி சொல்லுவோம். நமக்கு சில நேரம் துதிக்க முடியாது, எல்லோரும் துதிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு துதியின் அபிஷேகத்தில் என்னை நிரப்புங்கப்பா அப்படி கேளுங்க. ஏன்னா சீஷர்களுக்கு செபிக்கே தெரியல, கேட்டாங்க, கற்றுக் கொடுக்கலையா? அவர் நம்மை போல உள்ளவர், நமக்கு கற்றுக் கொடுப்பார். அலட்சியப்படுத்த மாட்டார், நம்மளை அலட்சியப்படுத்தவே மாட்டார். திக்கற்றுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார், அங்கீகரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை அலட்சியப்படுத்த மாட்டார். இவ படிக்கல, இவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒரு நாளும் நம்மளை தூக்கி எறியவே இல்லை. தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், துதி, கர்த்தரை துதி. இங்கே பாருங்க, இந்த அதிகாரம் சொல்லுகிறது, நியாயாதிபதி ஆண்டவர் அப்படி பிரசன்னம் வந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு இன்றைக்கி விடுதலை, கர்த்தருடைய பிரசன்னம் வந்து கொண்டு இருக்குது உங்கள் எல்லைக்குள்ளாய். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கேட்காங்க, யோசுவா மரித்த பின், நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். பாருங்க, யோசுவாட்ட கேட்காங்க, யோசுவா மரித்த பின் கேட்காங்க, ஆண்டர்கிட்ட கேட்காங்க. கேட்ட உடனே ஆண்டர் சொல்கிறாரு, அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன். துதிக்கிறவன் கையில் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், நீ சுதந்தரிப்பாய், உன் பிள்ளைகளை நீ சுதந்தரிப்பாய், குடும்பத்தை சுதந்தரிப்போம். எல்லாம் எங்கெல்லாம் கட்டி வச்சிருக்கானோ எல்லாவற்றையும் கர்த்தர் அவிழ்த்து சுதந்தரிப்போம். அப்படின்னா என்ன? அனுபவிப்போம். அதுதான் உண்மை. பாருங்கள், எனக்கு அன்பான பெற்றோரே, எனக்கு அதை ஆண்டவர் சொன்னார். இந்த 7ஆம் அதிகாரம், இந்த 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதி 1:4 வசனம் பாருங்கள், யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பெசைக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். அங்கே 7 விதமான ஆவி சொன்னார் தெரியுமா, இங்கே 2 க்ளோஸ் பண்ணிட்டார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுக்காதங்க, என்ன ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை என்ன செய்துட்டாரு. சிலர் பார்த்தீங்கன்னா என்ன செய்தார்? ஐயோ தேவஜனமே, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. நமக்கு ஜீவன் தந்து நடத்துகிறாரே. எத்தனை பேர் மரித்து விட்டார்கள் கிருபையாய். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து கிராமத்தில் வேனில் போய் 4 பேர் உடனே அதிலே ஸ்பாட்டில் இறந்துருக்காங்க. கிருபையாய் நம்மை நடத்தி வருகிறார், நம்ம கையில், உங்கள் கையில் கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு என்ன தெரியுமா, துதிப்பதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க. 3 மணிக்கு எந்திரிச்சுலாம் துதிங்க. காலைல 3 மணிக்கு எந்திரிங்க, கர்த்தர் உங்கள் கூட பேசுவார். பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நான் ஒரு நாள், ஆண்டவரே இந்த வாரம் யாரை கூப்பிடுறது அப்படின்னு இயேசுவா என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, ஜெபம் தேவை என்று சொன்னார். பயந்தே போனேன். ஆண்டவர் ஜெபிக்க சொல்கிறாரு. ஆண்டவர் அப்படி சொன்னார், ஜெபம் தேவை. எனக்கு உண்மையிலே என்னை அடித்த மாதிரி இருந்தது. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் என் ஜெபம் காணாதப்பா, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஜெபிக்கும்படியாய், எழும்பி நிற்கும்படியாய் ஜெபிக்கும்படி கிருபை பாராட்டினார், ஜெபிக்க வைத்தார் அநேகரை. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, உங்களை நீங்கள் ஜெபிங்க, ஜெபந்தான் எல்லா ரிசல்ட்டுக்கும் பதில். உங்கள் கேள்விக்கு ரிசல்ட் அதான். உபாகம் 28:7 சொல்லுது, ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாக ஓடிடுவானான். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறார், ஒரு வழியாக வருகிற பிரச்சனை
அது 7 வழியாக ஓடும். 3 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுங்க. தயவுசெய்து இதை செய்து பாருங்கள். 5 மணி வரைக்கும் ஆண்டுகிட்ட கேளுங்க. ஆண்டு சில ரகசியங்களை உங்கள்கிட்ட பேசுவார். அவர் எல்லாரோடும் பேசுவார். அவர் ஊழியன்ட்ட மட்டும் பேச மாட்டார், எல்லாரிடம் பேசுகிறவர், எல்லார் மேலேயும் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறவர். அப்படி வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது நமக்கு. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இது நடந்தது என்ன தெரியுமா? 7 வழியாக ஓடிடுவாங்களாம். ஆமாம், நியாயாதிபதிகள்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. துதிச்சதுனால என்ன நடக்கு பாருங்களேன். துதிக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்படுவது இல்லை. துதிங்க, பாடுங்க, உயர்த்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. உங்கள் புலம்பல், உங்கள் வருத்தம், உங்கள் பயம், உங்கள் தருத்திரம் எல்லாம் ஓடிடும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலன் உங்களை ஜெபிக்க வைப்பார், உங்களை பாட வைப்பார். உங்கள் மேலே ஒரு பிரசனம் இறங்கி வரும் பாருங்க. அது நதியை போல உங்கள் குடும்பத்துக்குள்ளே பாயும், தெருவுக்குள்ளே பாயும், கிராமத்துக்குள் பாயும், அநேகருக்குள் பாயும். இந்த வசனம் சொல்கிறது நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, ஸ்திரீகளுக்குள்ளே 24ஆம் வசனம், கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கூடாரத்துக்குள்ள நீங்கள் இருப்பீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, துதிக்கிற உங்களை எப்படியா அந்த வசனம் சொல்லுது, யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஊழியம் செய்கிறவன் எழுதலை, கூடாரத்துக்குள்ள இருக்கிறவங்களாம். 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல் இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதியாக இருந்ததாம். தேவஜனமே, கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறாரு, நீ துதி. உன் குடும்பத்தில் என்ன வருமா பாருங்களேன். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதியாக இருந்ததாம். ஒரு அமைதியான சூழ்நிலை, ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலை, ஒரு சமாதானத்தின் சூழ்நிலை, ஒரு பிளஸ்ஸிங்கான சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்க போகிறார். 7 விதமான ஆவி எல்லாவற்றையும் கர்த்தர் துரத்த போகிறார். முதல்ல 7ஐயும் துரத்த போகிறாரு. மனப்பரிசுத்தமாய் வாழ வேண்டும். புறம்பேசி பிராணனி சிநேகிதனை பிரித்து விடாதபடி யார் வீட்லையும் என்னத்தையும் பேசாதீங்க தயவுசெய்து. கிறிஸ்தவ தேவ ஜனங்களே, ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, ரொம்ப கவனம். ஜெபம் தேவை, பரிசுத்தம் தேவை. 2வது துதிங்க. 3வது ஒரு காரியத்தை வாசித்துலாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு அதை சொன்னார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே 7 பரிபூரணத்தை குறிக்கிறது, 7 பிளஸ்ஸிங்கை குறிக்கிறது, 7 ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த வெளிப்படுத்தல் 1ல் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு சொல்கிறார், உங்கள் வீடுகளில் அவர் உலாவ போகிறார். நீங்கள் சொல்லுங்கள், இது வரைக்கும் அவன் உலாவி இருக்கலாம். ஆண்டவர் நம்ம வீடுகளில் உலாவணும். உங்கள் தொழில்துறைகளில், படிப்பில், பிள்ளையுடைய வேலை வாய்ப்பில், மகள் வாழ்க்கையில், மகன் குடும்ப வாழ்க்கையில், எங்கெங்கெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கலாம், வெளியூர்களில் இருக்கலாம், வெளி மாநிலத்தில் இருக்கலாம், உள்ளூரில் இருக்கலாம், எல்லா வீட்டில் அவர் உலாவ விரும்புகிறார். அந்த வேதம் சொல்கிறது, உபாகம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரன் குப்பானவரை கண்டேன். அவருடைய பிதாவை காண்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அவர் உங்கள் வீட்டில் உலாவ விரும்புகிறார். அவர் உலாவுனா அவர் சொன்னால் சொன்னதே நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஆண்டவராகிய தேவன் உலாவுகிறதை இதை வாசிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்கிறது, 16ஆம் வசனம், தமது வலதுகரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. அவன் யோவான் தலையில் கையை வைக்கிறார். யோவான் விழுந்துறார். ஆண்டவரை பார்த்த உடனே பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற நேசரை பார்க்க முடியவில்லை, அந்த வல்லமையை பார்க்க முடியவில்லை, அந்த மகிமையை பார்க்க முடியவில்லை. விழுந்து விட்டார், குப்பர விழுந்து விட்டார். வசனம் சொல், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். என்னால் முடியாது ஐயா அப்படி சொல்லுங்க. என்னால் எல்லாம் நடக்கும்? நோ, நம்மளால் ஒன்றும் நடக்காது. ஆண்டுடைய பாதத்தில் இன்னைக்கு அர்ப்பணிப்போம். நான் முழுவதும் என்ன சரணடைகிறேன் ஐயா. சரணடைஞ்சார் யோவான். நடந்தது என்ன தெரியுமா? அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு அங்கே போனால் கூட தூக்கிட்டு வந்துடும். ஆமாம், இந்த வார்த்தை சொல்லி பாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, 7 பொன்குத்துவள மத்தியில் உலாவுகிறவர்,
பார்த்த உடனே என்னால் முடியலைப்பா, மெடிஷனால் முடியலை, எல்லாம் எத்தனையோ பார்த்துட்டேன், எங்களால் முடியாது அப்படிங்கிற சீரோ அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமுத்திரம் விழுந்துருங்க. அவருடைய அந்த வல்லமையுள்ள கரம், புயமுள்ள கரம், பராக்கிரமுள்ள கரத்தை உங்கள் மேலே, நம்ம பிள்ளைகள் மேலே, நம்ம திருச்சபையின் மேலே, தேவஜனங்கள் மேலே கர்த்தர் வைக்க போகிறார். வல்லமையுள்ள கரம், ஆணி வாய்ந்த கரம், தூக்குகிற கரம், தாங்குகிற கரம். அந்த வல்லமையிலே, அந்த கரத்திலே ஒரு கையிலே ஜீவனும் ஒரு கையில் தீர்க்காயுசும் இருக்கிறதே. ஓ மை காட், அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். 7 பொன் குத்துவிளக்கு மத்தியிலே உலாவி உங்களுடைய வீடுகளை உலாவ போகிறார். அவர் உலாவினால் வேறு யாரும் அல்ல உள்ளே வர முடியாது. ஐயோ நோ, யாருக்கும் அங்கே அதிகாரம் கிடையாது தெரியுமா? யாரும் அங்கே உள்ளே வர முடியாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போமா? எனக்கு கர்த்தர் சொன்னதை உங்கள் மத்தியில் வச்சுருக்கேன், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு எதெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லா பலவானையும், எல்லா 7 விதமான எல்லா காரியங்களையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி உங்கள் வீட்டில் உலாவி துதிங்க, நல்லா துதிங்க, பாடுங்க. இப்போ சாயங்கால வேளையில் கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுங்க. சாயங்காலம் யார் வீட்டுக்கு போகாதாங்க, வீடெல்லாம் பெருக்கிட்டு ஜோம்னிட்டு அந்நிய பாஷை பேசுங்க. பெண்கள் பேசுங்க, வாலிபர்கள் பேசுங்க, பேசுங்க, யாரை குறிச்சும் பேசாதங்க, கர்த்தரோடு பேசுங்க. கர்த்தர் உங்க கூட ரகசியத்தை பேச வருகிறார், ரகசியத்தை பேசும்படியா நேசர் வருகிறார். உன் பாரத்தை எடுத்துருவார். ஆவியானவரை கூப்பிடு, அந்நிய பாஷையில கூப்பிடு. 7 பொன் குத்துவிளக்கு மத்தியில உலாவுகிறவர் உன் எல்லைக்குள் வந்து விட்டார், உன் குடும்பத்துக்குள் வந்து விட்டார். எல்லா போராட்டத்தை மாற்றுகிறார், உனக்காக யாவையும் செய்ய போகிறார். ஏனென்றால் மரித்தேன் ஆனாலும் இதோ சதாக்கால் உயிரோடு இருக்குன்னு சொன்னாரே. அவர் சர்வ வல்லமுள்ளவர். எல்லா மரணாவிகள் எல்லாவற்றையும், தடைகள், தருத்திரங்கள், தடைகள், திருமண தடைகள், குழந்தை பாக்கியத்தின் தடைகள், வேலை வாய்ப்பின் தடைகள், வேலை படிக்க முடியாத போராட்டங்கள் எல்லாம் டச் எல்லாம் கர்த்தர் உன் வீட்டில் இப்பொழுது துரத்தி கொண்டிருக்கிறார். உன் இல்லத்தை பரிசுத்தப்படுத்தி உன் வீட்டில் உலாவ விரும்புகிறார். அவருக்கு செவி கொடு, பாதத்திலே முழங்கால் படிவிடுவோமா? பரலோகத்தின் தந்தையே, அப்படி கர்த்தர் வந்திருக்கிறார், நான் அதை பார்க்கிறேன். வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்ய போகிறார், உங்களுக்கு செய்ய போகிறார், பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார். ஓ மை காட், பரலோகத்தின் தந்தையே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கள் அப்பா வந்திருக்கீங்கப்பா, எங்கள் அப்பா வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் அற்புதம் செய்யுங்க. எல்லாருக்கும் என்னென்ன தேவைகளோ, என்னென்ன கண்ணீரில் இருக்காங்களோ, என்னென்ன பலவீனத்தில் இருக்காங்களோ, என்னென்ன கவலையில் இருக்காங்களோ, என்னென்ன கடனில் இருக்காங்களோ, ஐயோ நாளை கழிச்சு வாடகை எப்படி கொடுக்க, ஒருவேளை பல விதத்தில் ஜனங்கள் கண்ணீர் விடலாம், பல விதத்தில் கண்ணீர் விடுறாங்கப்பா. எல்லாருக்கும் 7 பொன் குத்துவிளக்கு மத்தியிலே உலாவுகிறவர் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு செய்வீராக. என் ஜனங்களுமே உறுதியாய் பற்றிக் கொள்வார்களாக. அவளை ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக, உலாவுவீராக, பேசுவீராக, நடத்துவீராக. உம்முடைய வல்லமை குடும்பங்களிலே கிரியை செய்வதாக. நைம் ஆஃப் ஜீசஸ். எல்லா காரியங்களையும் மேற்போட்டுக் கொள்வீராக. என் ஜனத்தை ஆசீர்வதி, இந்த ஸ்தாபனத்தை ஆசீர்வதி, எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கொள். என் தேவ ஜனங்களை பாதுகாத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.